கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இவிஎம் ஒரு புறம் பல இடங்கள்ல பிரார்த்தனம் திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலே திமுக வெற்றி பெறக்கூடிய தேர்தல். திமுக எப்படி தோத்தாங்கன்ற கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழல்ல வெளிநாட்டினவர்கள் பல நபர்கள் தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்திருக்காங்க. போலி வாக்கெல்லாம் பல இடங்கள்ல பதிவாயிருக்கும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய மாநிலங்கள்ல பல பேர் சிக்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து இவிஎம் இயந்திரத்தால், இந்த ரீல்ஸ் மோகத்தால், மோசடியால் விஜயை காண்பித்து ஒன்றிய பாசிச பாஜக அரசு திமுகவின் வெற்றியை, அண்ணா திமுக 2வது இடத்துக்கு வரக்கூடிய வெற்றியை பறித்திருக்கிறது அநியாயமாக. இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று தான் நான் சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. நீங்கள் எஸ்ஐஆர்னு சொன்னாங்க. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து, இங்கே இருக்கிறவங்களே பல பேர் ஃபார்ம், பாரம்பரியமாக இருக்கிறவங்களே அந்த முறையான அந்த அப்ளிகேஷனை கொடுத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 92 லட்சம் பேருக்கு இங்கே எஸ்ஐஆரை காண்பித்து வாக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கு. எவ்வளோ பெரிய வேதனைன்ற மட்டும் நாட்டு மக்கள், நடுநிலையாளர்கள் நாங்கள் பேசுகிறத யோசித்து பாருங்க. ஆனால் 30 ஆண்டுகளாக, 35 ஆண்டுகளாக இங்கே எந்த தொடர்பும் இல்லாமல், அந்த தேர்தல் ஆணையங்கக்கூடிய ஆவணங்கள் இருக்குல்ல, 12 ஆவணங்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் வாக்குச்சீட்டில் இருந்தாலும் நான் வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு 12 ஆவணம் கொண்டு போகணும். அந்த 12 ஆவணங்களில் 12 ஆவணமே என்கிட்ட இல்லைன்னா நான் ஓட்டு போட முடியாது. எனக்கு வாக்காளர் பட்டியலில் எனக்கு வாக்குச்சீட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இந்த 12 ஆவணங்கள் இல்லை என்றால் நான் வாக்குச்சீட்டில் ஓட்டு போட முடியாது. ஆனால் அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இங்கே இருக்கிறவங்களை போட்டு நீ இந்த ஊரில் தொடர்ந்து இருக்கியா, போன ஆண்டு நீ யாருக்கு ஓட்டு போட்ட, எங்கே எப்படி இருந்துச்சு, என்ன, யார் பக்கத்து வீட்டுக்கார யார், எதிர்த்த வீட்டுக்கார யார், பாரம்பரியமாக 10 தலைமுறை 15 தலைமுறையாக இங்கே வாழ்ந்து கொண்டு வந்தவர்களுக்கு எஸ்ஆர்ன்ற கொடுமையினால இங்க இருக்கக்கூடிய பொதுவாக்கூடிய மக்கள் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த தானா கூனா கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு, அதான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு லைலா கல்லூரியில் ஆரம்பிச்ச அந்த வாட்ஸ்அப் குழு 7 கோடி பேர் அதில் இருக்காங்க. அதில் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் நாடு விட்டு நாடு, ஆசியா கண்டம், எல்லா கண்டத்துலையும் இருக்கிறவங்க பூராமே நாங்கள்லாம் இந்த தடவை ஜனநாயக கடமை நிறைய கலைஞருக்கு இல்லாத, உலக தமிழத்தின் தலைவனாக இருந்து இந்த நாட்டில் வாழ்ந்த கலைஞருக்கு இல்லாத செல்வாக்கு, உலக புகழ்பெற்ற புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கு, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இல்லாத செல்வாக்கு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், தியாகசீலர் நம்முடைய காமராஜர், பக்தவச்சலம், நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, தியாகத்தலும் நம்ம காமராஜர், ஓமந்தூர் குமாரசாமி ராஜா, இவங்களுக்கெல்லாம் இல்லாத செல்வாக்கு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவரா விஜய்? மொழி போராட்ட தளபதியா, சுதந்திர போராட்ட தளபதி குடும்பமா, இல்லை சுதந்திர போராட்ட வாரிசு குடும்பமா, இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படைக்கு அவங்க தாத்தா போனவரா, இல்லை மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அவங்க அம்மா போனவங்களா, இல்லை இவர் தான் இந்திய போராட்டத்தில் கலந்து விட்டவரா, ஈழத்தமிழுக்காக போராடினவரா, அல்லது இங்குள்ள நீட்டு தமிழருக்காக நீட்டை எதிர்த்து போராடினவரா? யார் இவர்? விஜய் யாரு? காமராஜருக்கு இல்லாத மரியாதை, 9 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்த காமராஜருக்கு வெளிநாட்டிலிருந்து ஓட்டு போட வந்தேன்னு சொல்லல, பேரறிஞர் அண்ணாவுக்கு சொல்லல, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சொல்லல, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களுக்குலாம் இல்லாத செல்வாக்கு இந்த தேர்தலில் வெளிநாட்டிலிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ரீல்ஸ் போடுறாங்க, பெண்ணு ஆணும் போடுறாங்க. எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் விஜய் அண்ணாவுக்கு, எங்கள் விஜய் அன்களுக்கு, எங்கள் விஜய் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் விஜய் லவ்வருக்கு, அந்த செல்லக்குட்டிக்கு நாங்கள் அந்த செல்லத்துக்கு ஓட்டு போட கிளம்புறோன்னு போடுறாங்க. பொம்பளையும் ஆம்பளையும் போட்டாங்க. போட்டு கிளம்பி கடைசிக்கு இப்போ பார்த்தா தற்கூரி கூட்டம். தாவேக்கா ஒரு தற்கூரி கூட்டம்ன்றது உதாரணம். கிளம்பி வந்ததெல்லாம் சரி, ஓட்டு போட வந்ததெல்லாம் சரி, ஆனால் இந்த நாட்டின் குடியுரிமை இல்லை. 30 வருஷத்துக்கு முன்னாடி குடியுரிமை இல்லை, இரட்டை குடியுரிமை வைக்கல, அவன் அந்த நாட்டு குடியுரிமை. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி
இங்கே வசித்தது இந்த எஸ்ஏஆர் என்ன மயிரை புடுங்குச்சுன்னு கேட்கிற எஸ்ஏஆர். ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையா ஏடா கிழிச்சிருக்கீங்க? இங்க வாழக்கூடிய பூர்வ குடிமக்கள், இந்த மண்ணில் வாழக்கூடிய பூர்வீக குடிமக்கள் 1 கோடி பேர் இந்த எஸ்ஆர் நீக்கிட்டு, இந்த மண்ணில் 30 ஆண்டுகள் வாழாதவன், இந்த மண்ணில் 30 ஆண்டுகள் ரேஷன் கார்டு இல்லாதவன், இந்த மண்ணில் 30 ஆண்டுகள் அவனுக்கு ஆதார் அட்டை இல்ல, 12 ஆவணம் இல்லாம நூற்றுக்கணக்கான பேர் எப்படி வெளிநாட்டுக்காரர் இங்க வந்து ஓட்டு போட்டு திரும்பினா. நேற்று விமான நிலையத்துக்கு 2 நாளா போகும்போது இந்த ஓட்டு போட்ட அடையாளத்தை வச்சு அவங்கள பிடிச்சிருக்கீங்க. நான் அதை வரவேற்கிறேன். சிபிஐ உடனே நடவடிக்கை எடுக்கணும். இவங்களை வர தூண்டியது யார்? அந்த வாட்ஸ்அப் குழுவை பிடிக்கணும். இதுக்கு பணம் செலவிட்டு தான் சொந்த பணத்துல யாரும் வரல. விஜய் பணம், விஜய் மேல வழக்கு தொடரணும். சிபிஐ விஜய வழக்கு கொண்டு வரணும். விஜய் மேல இப்ப வழக்கு தப்பிக்கவே முடியாது இனிமே. விஜய் எதிர்காலத்துல குதிரை பேரம் பேசியது, சிவி சண்முகம் வீட்டுக்கு சென்று பேசியது, ஒரு குழுவையே உடைச்சு அதிமுக மிகப்பெரிய கட்சியை உடைச்சிட்டு வாக்கெடுப்புக்கு முத நாள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு குழுவை போய் சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த குழுவுக்கு ஒரு என்ன கொடுத்தார்? லஞ்சம். அதனால பகிரங்கமாக குதிரை பேரம் பேசி இந்த ஆட்சியை நீடிக்க இருக்கக்கூடிய விஜய் மேல ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும். சிபிஐ விசாரணை வளையத்து கொண்டு வரணும். அது மாதிரி இந்த வெளிநாட்டுல இருந்து கைது செய்யப்பட்டவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கு. அவங்களுக்கு பணம் எப்படி இருக்கு? பணம் யார் கொடுத்தா? 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா விமானத்துக்கு தங்கிட்டு போறாங்க. இவங்க எப்படி வாக்களிச்சாங்க? இந்த 12 ஆவணங்கள்ல இவங்களுக்கு எப்படி தேவை? போர்ஜரி ஆவணம் தயார் பண்ணது யாரு? விஜய். அந்த தரப்பு தான். ஆதவ அர்ஜுனாவா? ஆதவ அர்ஜுனாவுக்கு அவங்க மாமனாருக்கு உலகம் தெளிவே செல்வாக்கு இருக்கு, உலகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கு. லாட்ரி இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு 30 ஆண்டுகள் இந்த நாட்டில் தொடர்பு இல்லாதவன் அவனுக்கு இங்க எஸ்ஆர் ஃபார்ம் ஃபுல்லா பண்ணி கொடுத்தது யார்? பூர்த்தி செய்து கொடுத்தது யார்? இங்க வாழக்கூடியவன் முழுமையா பூர்த்தி செஞ்சு கொடுத்தவனுக்கு நீங்க அவனை 10 தலைமுறை அங்க வாழக்கூடிய வாக்கு இல்லை. அவனுக்கு எஸ்ஆரை காமிச்சு மறுத்துட்டீங்க. இங்கே வாழாத, இங்கே தொடர்பே இல்லாத 30 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவனுக்கு இந்த தேர்தலில் எஸ்ஆர் எவ்வளவு கடுமையாக இருந்தும் அவங்க வந்து ஓட்டு போட்டு போனது எப்படி? அவங்க வர வச்சது யாரு? அவங்களுக்கு பணம் செலவு பண்ணது யாரு? இங்க வாக்கு இயந்திரத்துல அவங்க வாக்குச்சாவடியில் அவங்க இந்த 12 ஆவணங்கள் எந்த ஆவணத்தை காட்டினாங்க? 30 வருஷமா தொடர்பே இல்லை, டிஸ்கண்டினியூ. கேள்விக்குறி. சிபிஐ விசாரிக்கணும். விஜய வளையத்துக்கு கொண்டு வரணும், விசாரணை வளையத்துக்கு. தற்கொலை கூட்டம் நாட்டில் மோசடியா முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காங்க. மக்களை ஏமாற்றி ரீல்ஸ் போட்டு குட்டீஸ்களை ஏமாற்றி ரசிகர்களை ஏமாற்றி நடிகன் என்ற மோகத்தை காண்பித்து அது காமமா மாற்றி அதை வாக்கா மாற்றி மக்களை ஏமாத்துற கூட்டம். விஜய் மோசடியால் இயந்திர மோசடி. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்தவனை பூரா இப்ப பல பேர் அழிச்சுக்கிட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு போறதுக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த தேர்தலுக்கு முத நாள், தேர்தலுக்கு பிந்தி யார் யார் எங்க இருந்து வெளிநாட்டுக்கு வந்தான்றத விமான நிலையங்களை செக் பண்ணுங்க. பாஸ்போர்ட் அளவும் செக் பண்ணணும். ஏன்னா ஓடி போயிட்டான் பல பேர். இந்த விரல்ல மைய வச்சதுதான் பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழிச்சிட்டு இருக்காப்ப. இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? வெளிநாட்டுக்கு இப்ப போறவங்க பூரா அந்த 10 நாளா யாரு, எந்தெந்த நாட்டுல இருந்து வந்தாங்கன்றத பூரா அவங்களும் விடக்கூடாது, பிடிக்கணும். பிடிச்சு இந்த மோசடியால் முதலமைச்சர் பதவியை, மோசடியால் தாவேக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. நாட்டுக்கு ஆகாத கட்சி, பேராபத்துக்கான கூடிய கட்சி. இந்த நாடு அழிஞ்சு போறதுக்கான வேலை இது. சாதாரண சாமானிய மக்கள் நம்பக்கூடிய எல்லோரும் இந்நாட்டு மன்னர் சொல்லக்கூடிய இந்த வாக்கை, இந்த ஜனநாயக நடைமுறையை சீர்குலைப்பதற்கு விஜய் தாவேக முயன்று இருக்கிறது என்பதற்கு குற்றம் அம்பலப்பட்டு போச்சு. டிடி தினகரன் கட்சிக்காரரை ஒரே எம்எல்ஏ ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு, அந்த கண்ணையை நோண்டி விட்டாங்க. குதிரை பேரம், காமராஜ் குதிரை பேரம். இல்ல அவர் சிபிஐக்கு போவேன்னு சொல்றாரு. அமைச்சர் தந்தீங்கன்னா சிபிஐ போட்டோம், சிபிஐ அவரும் போட்டோம். சிபிஐ இந்த முழுமையாக அந்த குதிரை பேரத்தை விசாரிக்கணும். அதே மாதிரி அவங்க காமராஜுக்கோ அந்த இருக்கக்கூடிய அதிமுக சிவி சண்முகத்துக்கோ அவங்க மேலே இருந்தே ஊழல் வழக்கு இருக்கு. சிவி சண்முகத்து மேலே இருக்கு, வேலுமணி மேலே இருக்கு, எல்லாரும் மேலே இருக்கு. ஏற்கனவே ஊழல் வழக்கு இருக்கிறவங்கள திரும்ப ஒரு மந்திரி சபையில் சேர்த்தா இவர் தூய சக்தியா, தூய ஆட்சி நடத்தவரா?
பதவி வெறி பிடிச்சு அலையக்கூடிய விஜய சிபிஐ வலை, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. முதலமைச்சராக இருந்தாலும் முன் வந்து இந்த வழக்கை கண்காணித்து இந்த நாட்டின் ஜனநாயக தன்மையை, ஜனநாயகத்தின் உண்மைகளை, ஜனநாயகத்தின் கூறுகளை, ஜனநாயகத்துடைய நடைமுறைகளை காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அனைத்தும் இதை சார், இதுல 25 நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. இவங்க மட்டும் தானா? பின்னாடி பல நபர்கள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. உங்க பின்னாடி விஜய் இருக்காரு. உங்களுக்கு பணம்லாம் விஜய் தான் கொடுத்துருக்காரு, எனக்கு கிடைக்கிற தகவல். அதனால இந்த தேர்தலுக்கு முந்தி, ஒரு வாரத்துக்கு முந்தி, தேர்தலுக்கு பிந்தி யாரெல்லாம் எந்தெந்த நாட்டில் வந்தாங்கன்ற கணக்கை சேகரிக்கணும், எடுக்கணும். எடுத்து அவங்க மேல அவங்களாம் விசாரணை அளித்து கொண்டு வரணும். ஒரு மோசடியா தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கக்கூடாது. இது மோசடியான ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி இல்லை. குதிரை பேரம், ரீல்ஸ் மோகம். இப்போ வந்து அவர் சினிமா நடிகர்ன்ற கவர்ச்சியை வைத்து தான் ரீல்ஸ் மோகம். நான் என்ன செஞ்சிருக்கேன், என்ன செய்ய போறேன், என்ன தியாகம் பண்ணேன், என்ன தியாகம் பண்ண போறேன்லாம் வரல. இந்த ஆட்சியின் மூலமாக ஒரு ஊழல் ஆட்சியை, ஒரு லஞ்ச ஆட்சியை, ஒரு மோசடித்தனமான ஆட்சியை நிறுவ முயற்சிக்கிறார். அதற்கு ஜனநாயகத்திற்குரிய அனைத்து அமைப்புகளும் உறுதுணையாக நின்று விசாரித்து விஜயுடைய மோசடியை தோலுரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி.